நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவிலிருந்து அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் செல்வோமாக இருந்தால் அங்கு தமிழகத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒருமைப்பாடு இல்லாட்டி நட்புறவு என்பது மேலும் மேலும் விருத்தி அடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈழத்து மருமகன் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இலங்கையில இருந்து சென்ற செய்தி என்கின்ற விடயத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஈழத்து மருமகன் என்ற ரீதியில் நமது வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜயிடம் கேட்பதற்கு எங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்று அகில இலங்கை கடற்தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புல கலந்து கொண்டு இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். எதிர்வருகின்ற 15ஆம் தேதி மீள ஆர்வமாக்கும் இழுவைமடி தொழில் இந்தியாவில கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை அந்த காலத்தினை முன்னிட்டு 60 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இழுவைமடி மீன்பிடி தொழிலானது எதிர்வருகின்ற 15ஆம் தேதி மீள ஆரம்பமாக இருக்கிறது. இந்தியாவில் இழுவைமடி தொடகு அதாவது அந்த தொழில் தடை நீக்குவது அந்த நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கு வசந்த காலமாக இருக்கலாம். ஆனால் அது அதாவது ஸ்ரீலங்கா மீனவர்களுக்கு அழிவுக்குரிய கடுமையான ஒரு கடுமையான காலமாக இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையானது ஏறத்தாழ 23 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எமது அரசிடமும் இந்திய தரப்பினரும் பலமுறை கோரிக்கைகள் இழுவைமடி தொழிலை முழுமையாக நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளையும் இரண்டு நாட்டு அரசுகளும் எடுக்கவில்லை. இது தொடர்புல பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது, பல போராட்டங்கள் இடம்பெற்றது, பல பேரணிகள் இடம்பெற்றது. ஆனால் எந்த ஒரு விடயமும் நடக்க இல்லை. ஆகவே இருதரப்பும் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். முன்னர் இருந்த தமிழக முதலமைச்சரை விடவும் தற்போதைய முதலமைச்சர் மீது அதிக கருணை கொண்டு தங்களுடைய கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையை தலையிட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வை தருவார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு இடையிலான நேரடி பேச்சு ஒன்று இடம்பெற்று இழுவைமடி படகுகளின் அத்துமுறைகள் தொடர்பில் ஒரு உறுதியான இணக்கப்பாடு ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையும் இங்கு முன் வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காலகாலமாக இந்த மீனவருடைய பிரச்சனை இடம்பெறுகிறது. இந்த மீனவருடைய பிரச்சனை ஏன் நடக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் இந்த விடயத்தை இலக்குல தீர்த்து வைக்க முடியவில்லை? கேட்டால் சொல்லுகிறோம் அயல் நாடு இந்தியா சொல்கிறது இலங்கைக்கு தேவையான அத்தனை உதவிகளை நாங்கள் செய்வோம், ஆபத்து என்று ஒரு குரல் கொடுத்தால் ஓடோடி நிற்போம் நாங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலப்பகுதியில் டிஸ்வா புயல் காரணமாக தெரியும் டிஸ்வா அழிவுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருந்தது. அந்த பாலங்களை எல்லாம் அமைத்து கொடுத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதை விட அதிக அளவிலான உணவு பொதி வசதிகள் என்று நிறைய விடயத்தை இந்தியா செய்திருந்தது. அதே போன்று இந்த கொரோனா நேரத்திலையும் கூட இந்தியா நிறைய விடயத்தை சேர்ந்தது. COVID-19 வைரஸ் தாக்கம் அதிகரித்திருக்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய முழு பங்கையும் அதிகரித்திருந்தது. அதையும் தாண்டி தற்பொழுது தன்னால என்னென்ன விடயத்தை எல்லாம் இலங்கைக்கு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கின்றது. ஏனென்றால் பக்கத்து நாடு எங்களது நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்புறவு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்தியாவில இலங்கைக்கும் இருக்கக்கூடிய இந்த மீனவர் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாகியும் இந்தியாவில கைது செய்தவர்களை விடுதலை செய்கின்ற இலங்கை மீனவர்களும் இலங்கையில கைது செய்தவர்களை விடுதலை செய்கின்ற இந்திய மீனவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து இரண்டு நாட்டு தலைவர்களும் முடிவெடுப்பதாக இல்லை. அடிபாடுகள், கடலுக்குள்ளேயே தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகிறது. இப்படி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இருப்பினும் நாம் சிந்திப்போம், இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில தாவிகா கட்சியுடைய ஆட்சி இருக்கிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டோடு தீர்வினை தருவாரா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு எப்ப தீர்வு? இலங்கை மீனவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். இவரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இவர்களுக்கு நல்லொரு தீர்வை தருவார் என்று நம்புகின்றனர். இருப்பினும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.